வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம்துஷந்தன். புதிய பாப்பரசராக அமெரிக்க கார்டினால் ராபர்ட் பிரியூவல்ஸ் தெரிவானார். 2 நாட்களாக இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பை தொடர்ந்து வத்திக்கானின் நேரப்படி நேற்று மாலை புதிய பாப்பரசராக அமெரிக்காவின் ராபர்ட் பிரியூவல்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவருக்கு பாப்பரசர் லியோ என்று பெயரிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 69 வயதான பாப்பரசர் லியோ அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாப்பரசராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். அதன்படி உலகளவில் 1.4 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் புதிய திருத்தந்தையாக பாப்பரசர் லியோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதன்படி உலகளவில் 1.4 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் புதிய திருத்தந்தையாக பாப்பரசர் லியோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிகாகோவில் பிறந்த பிரியூவல்ஸ் தனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை அங்கு அகஸ்டினியர்களுக்காக பணியாற்றினார். 1985 முதல் 1986 வரை பெருவில் திருச்சபை போதகர், மறைமாவட்ட ஆயர், செமினரி ஆசிரியர் மற்றும் நிர்வாகியாக பணியாற்றினார். 2023 அவர் கார்டினால் பதவி உயர்வு பெற்றார். பாப்பரசர் பிரான்சிஸ் நீத்திய இளைப்பாறியதை அடுத்து புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 88 வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் ஏப்ரல் 21ஆம் தேதி வத்திக்கானில் உள்ள காசா சென்டா மார்த்தாவில் உள்ள தனது இல்லத்தில் நீத்திய இளைப்பாறினார். மே 8 வியாழன் ரோம் உள்ளூர் நேரம் மாலை 6:08 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் இரவு 9:38 மணியளவில் முதல் வாக்குப்பதிவிற்கான முடிவுகளை தெரிவிக்கும் வண்ணம் சிஸ்டைன்ஸ் இத்தாலியத்தின் புகைப்போக்கிலிருந்து வெண்புகை வெளிவந்து திரு அவையை வழிநடாத்தும் 267வது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை எடுத்துரைத்தது. மேலும் அடுத்த 3 நிமிடங்களில் 5 நிமிடங்களில் என தொடர்ந்து மீண்டும் வெண்புகை வெளியேறி திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை எடுத்துரைத்தது. மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்ப பெருங்கோவிலின் மணிகள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தன. வாக்குப்பதிவு தொடங்கிய முதல் நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு முறையும் புகை வெளிவரும் நேரத்தை எதிர்பார்த்து மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் காத்திருந்தனர். மே 7 புதன் மாலை 45,000 பேரும், மே 8 வியாழன் காலை 15,000 பேரும், மாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தனர். உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையின் தலைவரை இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக எண்ணற்ற செய்தி தொடர்பாளர்கள் புகைப்படம் மற்றும் காணொலி வாயிலாக தங்களது நாடுகளில் கண்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு வத்திக்கானில் நடக்கும் நிகழ்வுகளை பதிவு செய்து ஒளிபரப்பி வந்தனர். வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் செப மனநிலையோடு புதிய திருத்தந்தை யார் என அறியும் ஆவலுடன் சிஸ்டைன்ஸ் இத்தாலிய புகைப்போக்கியை பார்த்த வண்ணம் காத்திருந்த காட்சி மிக அழகானதொரு காட்சியாக இருந்தது. ரோம் உள்ளூர் நேரம் மாலை 6:08 வெண்புகையாக வெளிவர ஆரம்பித்தது. மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கரங்களை தட்டி தங்களது மகிழ்வினை வெளிப்படுத்தினர். புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் கூடியிருந்த பல்லாயிரம் மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் வெண்ணிற புகையை வரவேற்றனர். வத்திக்கானை சுற்றி அமைந்திருந்த பல்வேறு சாலைகளும் போக்குவரத்துக்கு நிறுத்தப்பட மக்கள் மகிழ்ச்சியில் பல திசைகளில் இருந்தும் பெருங்கோவில் வளாகத்தை நோக்கி ஓடிச் சென்றனர். கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றது. வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் நேற்றைய தினம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை வினைத்திறனாக முன்னெடுப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. இதேவேளை காணி பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ள 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்களுடன் கலந்துரையாடப்பட்டதுடன் செயலிழந்து காணப்படும் கிளிநொச்சி வட்டக்கட்சி புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை செயற்படுத்தல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன. உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம்.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சார்ந்த அதன் தலைவர் சித்தார்த்தன் மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் அதன் பங்காளி கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் உரையாடியுள்ளோம். அவர்களிடம் இருந்து சாதகமான பதில் கிடைத்தால் இணைந்து ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். வவுனியா வடக்கு நெடுங்கணில் சிங்கள பௌத்த இனவாத தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்கும் வகையில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க தீர்மானித்துள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சியமைக்க முடியாத நிலைப்பாடே காணப்படுவதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு தனித்து ஆட்சியமைக்க முடியாத நிலைப்பாடே காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு தரப்பினரும் தமக்கு ஏற்ற வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் வாக்குகள் பற்றி விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது வெவ்வேறு தேர்தல்களாகும். மக்கள் அதனை வெவ்வேறு விதமாக பார்ப்பர். ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடனேயே ஒப்பிட்டு நோக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கும் பட்சத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்கு வீதத்தை பார்க்கிலும் இந்த தேர்தலில் வாக்கு வீதம் குறைந்துள்ளது. அதனை பாரிய பின்னடைவாகவே பார்க்க முடியும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிட்டு நோக்கும் போது வரலாற்றில் தனிக்கட்சியாக நம்முடைய கட்சி அதிக வாக்குகளையும் அதிக ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது. அகலவத்தை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களை எடுத்து நோக்கும் போது அதிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் எம்மிடமே உள்ளது. எம்முடைய கட்சியே அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 14 உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர்களின் கட்சியால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றதா? அவ்வாறு இருக்க வேண்டும் அல்லவா? බලවේගයේ හැටියට අපිට අවස්ථාව තිබෙනවා අපි බලය පිහිටවන ආයතන වලින් මේ ආදර්ශය පෙන්වන්න කරන්න. ඒතකොට ඉදිරි වසර කිහිපයේදී මේ ග්‍රාමීය දේශපාලන මුළුමනින්ම වෙනස් වෙනවා. ඔබ කියප එක හරි. ජාතික දේශපාලනයේ සිදුවන දූෂණ சிதில் பௌவ மற்றும் திஸ்ஸ மகாராம விகாரைகளில் இடம்பெறவுள்ள பொஷன் தானம் தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டது. சிதில் பௌவ மற்றும் திஸ்ஸ மகாராம விகாரைகளை முதன்மைப்படுத்திய பொஷன் தானம் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. விகாரிகளுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தருமாறு சிதில் பௌவ மற்றும் திஸ்ஸ மகாராம விகாராதிபதிகள் ஜனாதிபதியின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்தனர். கதிர்காமத்திலிருந்து சிதில்பவ வரையான வீதியை முழுமையாக மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிதுபவ விகாராதிபதி வேல்வல சமித தேரர் வேண்டுகோள் விடுத்தார். சிதில்பவ மற்றும் திஸ்ஸ மகாராம விகாரைகளில் இடம்பெற இருக்கும் பொசன்தான நிகழ்ச்சி தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த சந்திப்பில் திஸ்ஸ மகாராம விகாராதிபதி தேவாலகம தம்மஸ்தேன தேரர், ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே, ஹம்மாந்தோட்டை மாவட்ட செயலாளர் இந்திரஜித் சில்வா மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் சிலர் பங்கேற்றனர். சிறைச்சாலையில் உயிரிழந்த கைதிக்கு நீதி வேண்டும் என சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் சடத்திரணி சேனக பிரேரா தெரிவித்துள்ளார். சிறை கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் சடத்திரணி சேனக பிரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்குணுபொல பெலச சிறைச்சாலையில் ஜெயசேகர ஆராய்ச்சிகே அசங்க இந்துனுள் எனப்படும் கைதி அண்மையில் உயிரிழந்துள்ளார். இந்த உயிரிழப்பு தொடர்பில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் முடிவுகளுக்கு அமைய குறித்த கைதியின் தலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் கூறியுள்ளார்கள். அதேபோன்று அவரின் மீது சப்பாத்தினால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு சிறைச்சாலையினுள் சித்திரவதை வழங்கப்படுவது என்றால் அது கவலைக்குரிய விடயமாகும். சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு என்ற வகையில்
இத்தகைய சித்திரவதைகளை மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் இந்த சம்பவத்தின் ஊடாக அதிகாரிகள் அந்த கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமையே வெளிப்படுகின்றது. அதேபோன்று சிறை கைதிகளின் உயிருக்கு பெறுமதி இல்லை என்ற விடயமே தெளிவாகின்றது. 2019 ஆண்டிலும் கூட குறித்த சிறைச்சாலையிலேயே இத்தகையதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. சிறை கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும். இந்த விடயத்திலும் கைதியின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி உண்மையை மூடி மறைக்க எத்தனிக்கும் முயற்சியே இடம்பெறுகின்றது. இதற்கு நாம் இடமளிக்க போவதில்லை. ඔහුගේ කකුල් වලට සපත්තු වලින් ගහලා කියලා ඒ ඥාතින්ට පවසලා තියෙනවා. ඉතින් ඇත්තටම මේ வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் ஏமாறவில்லை என லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்மிமன தயாரட்ன தேரர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்மிமன தயாரட்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවලට සියලු වරප්‍රසාද සහ වරදාන දුන්නා. මේ අපි මේ ආණ්ඩුව හිතුවා මේ அரசாங்கம் சிங்கள மக்களை மறந்து செயற்பட்டது. அதற்காக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களுக்கு சலுகைகளை வழங்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. தெற்கின் மக்களை போன்று இந்த தேர்தலில் மீண்டும் வடக்கு கிழக்கு மக்களையும் ஏமாற்ற முடியும் என அரசாங்கம் எண்ணியது. ஆனால் இந்த ஏமாற்றுதல்களில் வடக்கு கிழக்கு மக்கள் சிக்கிக் கொள்ளவில்லை. அரசாங்கம் பொய்யுரைத்தே ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இத்தகைய பின்னணியில் மக்கள் நிராகரித்த கட்சிகளின் மீது மீண்டும் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளமை தெளிவாக மொட்டு கட்சியின் வாக்குகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகரித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி என்பன எழுச்சி பெற்றுள்ளன. 78 வருட கால சாபம் என கூறிய கட்சிகளை மக்கள் மீண்டும் நம்ப ஆரம்பித்துள்ளனர். 140% மக்கள் தேர்தலை நிராகரித்துள்ளனர். மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளமையே இதனூடாக தெளிவாகின்றது. තිස්සමාරාම ප්‍රාදේශ සභාව තනිකරම ජනතා විමුක්ති පෙරමුණට දුන්නා. මේ ඒවක දීලා ජනතාව හිතුවා මේගොල්ලෝ මේ හඬ දානවා වගේ වැඩ. மட்டக்களப்பு வாழைச்சேனை கிண்ணியடியில் மணல் விற்பனையை தடுக்க கோரி பொதுமக்கள் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை கிண்ணியடி பிரதேசத்தில் தனியார் காணி ஒன்றில் அகலப்பட்ட மண்ணை தென்பகுதிக்கு விற்பனை செய்யும் மண் விற்பனை நடவடிக்கையை தடுக்க கோரி கவனிப்பு போராட்டம் ஒன்று நேற்று பிரதேச மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று காலை தென்பகுதியைச் சேர்ந்த கனரக வாகனங்களில் மண் ஏற்றப்படுவதனை அவதானித்த பிரதேசவாசிகள் சம்பவத்துக்கு சென்று அதனை தடுக்க முற்பட்ட வேளை போலீசார் குறித்த இடத்துக்கு வரைந்து சம்பவத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருவரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆத்திரமுற்ற பிரதேச மக்கள் மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியின் கும்புருமூலை பகுதியில் மணல் லொரிகளை வெளியே செல்ல விடாமல் தடை போட்டு வழிமறித்து கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அழிக்காதே மண்வளத்தை அழிக்காதே, மண்ணுக்காக உயிரையும் துறப்போம், எமது கிராமத்தின் மண்வளத்தை அழிக்காதே, நிறுத்து மண் ஏற்றுவதை நிறுத்து போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பினர். மணல் அகழ்வு தொடர்பாக அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவரது தலைமையில் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. இதில் பிரதேச செயலாளர், நில அளவை சுரங்க பணியகம், மாவட்ட நன்னீர் மீன் வளர்ப்பு அலுவலகம், மத்திய சுற்றுலா அதிகார சபை போன்ற திணைக்களங்கள் பங்கு பெற்றிருந்தன. கலந்துரையாடலின் போது எதிர்வரும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அதுவரை மணல் அகழ்வு மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கையை இடைநிறுத்தி வைக்கும்படியும் அரசாங்க அதிபர் பணித்திருந்தார். இதன் பின்னர் சம்பவத்துக்கு சென்ற கோரளைப்பற்று பிரதேச சபை செயலாளர், பிரதேச திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பொருட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டனர். இதன்போது இருவரை போலீசார் கைது செய்தமையை கண்டித்து பொதுமக்கள் போலீசாருடன் காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மணல் ஏற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளதால் அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினால் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தனக்கு அதிகாரம் உள்ளதாகவும் இது தொடர்பாக வெறும் போலீசில் முறைப்பாடு செய்ய இல்லை எனவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விடயத்தை தெளிவுபடுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் போலீசாருடன் கலந்துரையாடினார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் தற்போது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டவர் ஆவார். கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். டிப்பர்களில் ஏற்றப்பட்ட மண்ணும் அவ்விடத்திலேயே பறிக்கப்பட்டது. இதுபோன்ற சம்பவம் இனிமேலும் இவ்விடத்தில் இடம்பெறாதவாறு தாம் மேலதிக நடவடிக்கை எடுப்பதாக பிரதேச சபை செயலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.
மண்ணகழ்வானது சட்டவிரோதமான முறையில் அகற்றப்பட்ட மண்ணானது அகற்றப்பட வேண்டும் என்று வந்தபோது நாங்கள் அதை பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் எங்களுக்கு அறிவித்து நாங்கள் அது அந்த இடத்துக்கு விரைந்து போன நேரம் அந்த மண்ணை ஏற்றி கொண்டிருந்தாங்க. 6 டிப்பர் வந்து மண்ணை ஏற்றி கொண்டிருந்தாங்க ஜேசிபியால். அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்க இந்த மண்ணை ஏற்ற சம்பந்தமாக இன்றையோட நாங்கள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி சொன்ன நேரம் அவங்களும் அதுக்கு உடன்பட்டிருந்தாங்க. ஏற்றுறத ஒரு லொரியில் ஏற்றி போட்டு விட்டுருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கக்குள்ளேயே போலீஸ் வந்து எங்களை கதைக்க விடாமல் அவங்கள்ட்டையும் கழிச்சாங்களோ இல்லை எங்கள்கிட்ட கதைக்க விடாமல் எங்களை அடித்து இழுத்து ஏற்றி வாகனத்தில் ஏற்றி கொண்டு போலீஸுக்கு கொண்டு போனவங்க. இந்த போலீஸில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் அந்த அனுர அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் இந்த இதுக்கான மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற இந்த அரசாங்க காலத்திலே கூட இப்படியான ஒரு அடாவடித்தனமான போலீஸில் அடாவடித்தனமான நடவடிக்கை எடுத்து நாங்கள் மிகவும் கண்டிக்கிறோம். இவ்வாறு மண் அகழ்வு செய்வதனால் எமது கிராமத்தின் மண் வளம் அழிந்து செல்கிறது. ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு காரணமாக எமது மக்களுக்கு நிவாரணம் தர வேண்டிய நிலையில் இன்னும் மண் அகழ்வு மேற்கொண்டால் இவ்வாறு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.